ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு கிராணி இல்ல நம்ம ரோப்ளாக்ஸ் விளையாட தானே வந்தோம். எப்படி கிராணி வந்துச்சு? ஏய், இன்னைக்கு தான் நான் பேய் படம் பார்த்தேன். அதுவும் ஜின் பேய் படம், கிராணி பேய் படம் வேற பார்த்தேன். சம்திங் ஃபிஷி. லாக் பிக்க வெளியே வச்சுருக்கிறானா அவன் எவ்வளோ பெரிய ஆடு. அந்த டோர் லாக்க வெளியவே வச்சுருக்கிறான் பாருங்களேன். இந்த கேம் கிரியேட்டர் சரியான லூஸா இருப்பான் போல. என்னடா இது இப்படி இருக்கு? மொட்டை மொட்டை மொட்டை. ஐயோ, என்னங்க கிராணி வேற பாட்டு பாடுது. ஒருவேளை ரெண்டு பேரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்களோ? இருக்கலாம். தொடடா கதவை. எல்லா கதவுமே சாத்தி வச்சுருக்கிறானே. கைஸ், சாத்தி வச்சது கூட பரவாயில்ல, இது நியாயமா? சாத்தி வச்சுட்டு அதோட லாக் பிக்கே கையில கொடுத்துட்டானா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி. வெளியே வரணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் விதி, வேற வழியே இல்ல. மொட்டை மொட்டை நீ எங்க இருக்கிற? ஜெனரேட்டர் கேபிள். சொட்ட சொட்ட நீ எங்க இருக்கிற? அப்படின்னா கிராண்ட்பா தெரியாம வந்துட்டேன், கிளம்பிடு. சரி இருங்க, அவங்க கூட கொஞ்சம் ஃபன் வச்சுட்டு வரலாம். டே கிராண்ட்பா, கிராணி அல்பாசியில கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சாண்டா. நீ பொய் சொல்ற? என்னங்க இது பொய் சொல்றேன்னு அடிச்சிருச்சு. நீ தந்த வழியோட உனக்கு பெரிய வழியா தரம் பாரு. டே 2 அதுக்குள்ளயா? நான் இன்னைக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி தான். திருப்பி அதே ரூமா? ஏன்டா டே, நான் தப்பிச்சு வரேன்னு தெரியுது, லாக் பிக் கையில இருக்குன்னு தெரியுது. ஒன்னு என்னை வேற ஏதாச்சும் ஒரு ரூம்ல போட்டு வைக்கணும். இன்னொன்னு அந்த லாக் பிக்கை வாங்கி நீ எங்கேயாச்சும் குப்பை தொட்டில அந்த மாதிரி எங்கேயாச்சும் போட்டிருக்கணும். அதுவும் தெரியாம என்கிட்ட லாக் பிக்கை கொடுத்துட பாரு. நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. என்னடா அது உள்ள எதுவுமே இல்லை. சரிங்க போவோம். பின்னாடி பாடுற பொம்பளை பேய். உண்மை என்னங்க நிஜமாலே பொம்பளை பேய் வந்துருச்சு. என்னது இது? வெப்பன் கீயா? டே கிராண்ட்பா, இப்போ உன்னை வெளுக்கிற வெளில நீ இதெல்லாம் யோசிச்சா பார்த்துருக்க மாட்டேன். நீ என்னை எத்தனை டைம் கொன்ன? உன் ஃபேமிலியே அழிக்கலன்னா என் பேரை மாத்திக்க மாட்டேன்டா. நீலாம் எவ்வளோ பெரிய பைத்தியக்கார லூஸ் மென்டல்னு நான் அப்படிலாம் சொல்லலப்பா. உயிரே 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 எப்படியாவது ஓடிவிடு. உயிரே உயிரே எப்படியாவது ஓடிவிடு. உயிரே. அப்பாடி அப்பாடி வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. அப்பாடி மேலே வந்தாச்சு. நிஜமாலே கிராணி அல்பாசியில போயிருக்கோமோ? கிராணியை காணும். கிராணி அல்பாசியில போனவில்லை. சும்மா சொன்ன. நீ அல்பாசியில போல சாவலாம் இல்ல. அதான் முடிச்சு விட்டான் போங்க. அச்சா, என்னதுங்க அது? சை, படி போயிடுச்சு. டே 3 இன்னைக்கு கேம முடிச்ச மாதிரிதான். திருப்பியும் லாக் பிக்க கையில கொடுக்குறான். இவனெல்லாம் முட்டை முட்டை நீ இல்லாத வாழ்க்கை, சொட்ட சொட்ட நீ இல்லாத வாழ்க்கை. நாங்க ரெண்டு பேரும் குஜால்ஸ் பண்றாங்கன்னு வந்துட்டாலே. ஏ கிராணி, எப்படி இருக்கிற? நான் உன் பக்கத்து வீட்டுக்காரன். உனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு? சி, உனக்கு என்ன ஞாபகம் இல்லை? வா ரிங்க ரோசஸ் சொல்லலாமா? வரியா? வா ரிங்க ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பாய்சன்ஸ் பின்னாடி துரத்துது. ஒர்ரா ரிங்க ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பாய்சன்ஸ். என்னங்க இது தகர டப்பா? டப்பா வண்டியா? கிராணி வந்துருச்சு, வாங்க நம்ம எஸ்கேப் ஆகலாம். இது நாங்க கவுண்டரு. என்னங்க வெஜிடேபிள் பிக்சர்லாம் போட்டிருக்கு.
இன்சைட் போவோம். போய் என்னடா அது வந்துடுச்சு. மேலே இருந்து ஒருவேளை நம்ம இந்த சைடு கிராணியை வர வச்சுட்டு நம்ம அந்த சைடு போய் தப்பிச்சு போயிடலாமா? அதுவும் நல்ல ஐடியா. உஷாரா இங்கே நிற்குது பாருங்களேன். பேசாமல் அங்கே போய் ஏதாவது சத்தம் போடணும். ஆனால் சத்தம் போட பொருள் இல்லையே, இல்லைன்னா அதுக்கு டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். என்ன வரவே மாட்டேங்குது. நான் சரி வந்தால் வரும்னு நினச்சேன். ஏன் நான் தான் அந்த ட்ரெயினோட புது வேலையாளி. உங்களுக்கு என்ன பொருள் வேணும் சொல்லுங்கள். அம்மா கிராணி வந்துட போகுது. ஓடுறா சைடு வந்துருக்குமோ? சைடு வந்துருச்சு. அம்மா என்ன மேலேயே நிற்கிது. சரி நம்ம பேசாமல் அதை அந்த சைடு போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணி திருப்பியும் கூப்பிட்டு வர பார்க்கலாமா? அதான் என்னங்க அங்கே நிற்கிது. அம்மே உயிரே உயிரே. ஆண்டி ஆண்டி பிடுங்கிக்கிச்சு ஆண்டி பிடுங்கிக்கிச்சு ஆண்டி, ஓடுங்க ஆண்டி. அப்பாடி ஆண்டி கிட்ட இருந்து தப்பிச்சு கிராணி கிட்ட மாட்டிக்கணும். ட்ராப்பெல்லாம் வச்சிருக்க பாருங்க, என்னென்ன வேலை செய்யுது. உலகத்தில் இல்லாத வேலைலாம் செய்யுது இந்த கிரன்னி. என்னதுங்க அது? ஆக்சிலேட்டரா? ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். கிராண்ட்பா இல்லாம தான் நினைக்கிறேன் மேலே. நான் போய் வெப்பன் கீ அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். வெப்பன் கீயா என்னங்க அம்மே? என்ன இந்த பக்கம் வந்தாலே அந்த சிலிண்டர் நான் வந்துனே இருக்குது. இதெல்லாம் திறந்தே பார்க்கலையே. உள்ள ஆமோ தான் இருக்கா? சந்தோஷம். இது என்னதுங்க? ஷெட்டு. யாருமே வரல, அது இருக்கும் சந்தோஷம். என்னடா அது மேலே பிளாங்க்லாம் வச்சுருக்குறாங்க. சரி போவோம். அது நம்மளுக்கு லேட்டராக கொஞ்சம் வயசாகி கிளம்பின உடனே கிராண்ட்பா மாதிரி ஆன உடனே தேவைப்படும். ஏன் எங்கே பார்த்தாலும் கல் இருக்கு. நான் கல் பொறுக்கியா? எடுத்து தான் ஆகணும் போல, தேவைப்படும் போல. பார்த்துக்கலாம். நான் 3 கல் எடுத்தாச்சு. ஒரு வேளத்துக்குள்ள உண்டிகோல் இருக்குமா வெப்பன் கீழே? சரி வாங்க நம்ம இது வழியா இது என்னதுன்னு பார்த்துருவோம். இதுவே மேலே போக முடியுமோ? நான் போயிருக்கல, மறைஞ்சே போயிட்டேன். என்னடா இது கிளிச்சு? இப்படி இருந்தா போகுது. எந்திரா இப்போ போக மாட்டேங்குது. வந்துருச்சு. போலாம். ரைட். இந்த ஆக்சிலேட்டர் என்ன பண்றதுன்னு தெரில. இதை இங்கே போட்டு போயிடலாமா இல்லை போய் வெப்பன் கீ எடுக்கலாமா? சரி பேசாமல் இங்கே போட்டுருவோம். நம்ம போய் வெப்பன் கீ எடுத்து எல்லாரையும் சொல்லட்டலாம். ஜென்ரேட்டர் கேபிள் அவ்வளோ தேவைப்படாது. ஓடு ஓடு ஓடு. சடுகுடு ஆச்சு மேலே. டேபிள் கடையிலலாம் ஒழிய முடியுமா? ஜாலி. ஏங்க எங்கிறது கன் எடுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? தூங்கும்போது மட்டும்தான் எடுக்க முடியுமா? அப்பாடி கிளம்பிட்டான். சொட்ட நீங்க இருந்து ஒரு ஆளை பாத்தியா? நான் இப்பதான் பார்த்தேன். எங்கேயோ போயிட்டான். இல்ல நான் பார்க்கவே இல்லை. என்னங்க இது நம்மளதான் தேடி வராங்க போல. மொட்டை போய் படுத்துட்டான். சூப்பரு. மொட்டை போய் படுத்துட்டான். ஏன்டா என்னையவா அடிக்கிற? ஃபேமிலியே அழிக்கிறேன்டா இன்னைக்கு. ஐயோ புல்லட் இல்ல ஓடுற புல்லட் ஏறா. இல்லைன்னா கிராணி கழுத்துலயே கடிச்சிரும். செவிட்ல அடிச்சு வீட்டுக்கு ஓடுறா ஆரம்பிச்சிடும். ஆபத்து. சிலிண்டர் நான் நல்ல வேலை போயிடுச்சு. பாடி இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ போய் தேடி எடுத்து அந்த சிலிண்டர் நான் கொள்ளணும். வெப்பன் கீழே வேணாம், அங்கேயே கிடக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் கன் எடுத்துன்னு போய் மேலே வச்சிடலாம். அப்போதான் யாராலுமே எடுக்க முடியாது இதை. என்னடா இது? காக்கா கூடு வேற கட்டி இருக்கு. காக்கா என்னது இது? காயினா தெரியா? இது பொறுமையா சொன்ன கேட்காது போல. இன்னொரு டைம் கேட்டு பார்க்கலாம். இல்லை வேணாம்.
பொறுமையாக சொன்னால் கேட்காது போல. நம்ம போய் வேற ஒரு வேலையை பண்ணலாம். பிளாங்க்கு எடுத்து கீழே போடு. பொறுமையாக சொன்னால் கேட்கல நீ. செவுட்டில் அடிக்கிறவா. புல்லட் எடுத்துட்டு வந்து உனக்கு எதாலும் அடிப்பேன்னு தெரியாது. மரியாதையாக கேட்கும் போதே தரல இல்லை நீ. உன்னை வச்சுக்கிறேன் விட்டு விட்டு. ஃபயர் உட்டா அதை வச்சு உனக்கு கிழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் எஸ்கேப் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் பொருள் தேடாமல் நான் என்னதான் பண்ணுகிறேன். சொட்டையும் மொட்டையும் செத்து போயிட்டாங்க. சொட்டை தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சொட்டை கொஞ்சம் கோவமாக இருக்கும். ஆனால் சொட்டை கோவமாக இருக்கிறத பார்த்து மொட்டை ரொம்ப கோவமாக இருக்கும். நான் பொறுமையாக கேட்டேன், நீங்கள் தரல. சரி இன்னொரு டைம் கேட்டு பார்ப்போமா? தரவே இல்லை. சாவு. வீட்டுக்கு போ. காயினா இது கூட ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ரொம்ப தேவை. கீழே போட்டுருவோம். சேஃபாக இருக்குது. இப்போ ஷார்ட் கன் எடுத்துன்னு போய் எல்லாரையும் சொல்லிட்டு அடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த டெடியை கிடச்சிச்சுன்னு வைங்க, அவனோட மொத்த ஃபேமிலியில் இருக்கிற அவனோட பெட்டு அந்த இது நிறைய அடிக்கிற மாதிரி ஆயிரும். சரி என்னதுங்க அது? சரி சுட்டு பார்ப்போம். இல்லை வேணாம், இது சுட்டு பார்ப்போமா? சுடுறா இதை. ஐயோ என்ன அங்கேயே போய் மாட்டிக்கிச்சு. இப்போ நான் எப்படி எடுப்பேன் அதை? இன்னைக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி தான். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. சரி ஆமா இருக்கு. நம்ம போய் திருப்பியும் போய் அடிச்சுட்டு வரலாம். ஸ்பான் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனோம். யாரும் நடுவில் எவருனா சமாடி விடும் நம்மளுக்கு. பேசாம உள்ள போய் சத்தம் போட்டு வர வைக்கலாமா? வேணாம், பொழைச்சி போட்டோம். நீங்களே வெளியே வந்துருங்க, ஒன்னா சாகடிக்கிறேன். ஒன்னா வெளியே வந்துருங்க, ஒன்னா சாகடிக்கிறேன். ஒன்னா மேலே போங்க. தனித்தனியாக வந்தீங்கன்னா தனித்தனியாக தான் சாவீங்க, தனித்தனியாக தான் போவீங்க. சொன்ன மாதிரி தனித்தனியாக தான் வருது. அவனால நெஞ்சில் அடிக்கக்கூடாதுடா, சாவுடா. இப்போ பாருங்க, 2 பேரும் சேர்ந்துருங்க. எப்போ பார்த்தாலும் சேர்ந்து தான் நிற்கிறீங்க. இப்போ பாருங்க, மொட்டை தரிசனம், மொட்டை தரிசனம். 2 பேரும் சேர்ந்து ஒட்டிக்கோங்க, போங்க. கிராணி அடிச்சா நீ வந்துடுவ, நீ உன்னை அடிச்சா கிராணி வந்துடுவா. இன்னும் வேறு ஷார்ட் கன் ஆமோ இருக்கு. நம்ம இதை வேஸ்ட் பண்ணோன்னு நான் விரும்பலை. இங்கே அடியில் போட்டு வச்சிருவோம். ஆக்சிலேட்டர் எடுத்துட்டு இதை இங்கே போட்டுட்டு பேசாமல் இருங்க. ஆக்சிலேட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு மிஷின் இருக்குது, அதை போய் அடிச்சு சாத்தணும் ஃபர்ஸ்ட். டப்பா மண்ட சாவ ரெடியா? இந்த டப்பாவை போய் அடிச்சு சாத்தணும் ஃபர்ஸ்ட்டு. கீழே வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை வந்துட்டோம், முன்னாடி வந்துட்டோம். இது என்னதுங்க ஜன்னலு? சரிங்க, ஃப்ரெண்ட் ஆகலாம். ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்குது, சத்தம் தான் போடுது. வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும் இல்லடா அவன் உடம்புல, அதை காமிச்சிரு. ஒலிக்காமல் கொண்டுருவேன், இல்லைன்னா ஒலிச்சு கொள்ளுவேன். என்னங்க பண்ணுறது, அது காட்ட மாட்டேங்குது அது. சரிங்க, சுடுவோம், திருப்பி சுடுவோம். ஐயோ அது சாகவே இல்லை. திருப்பியும் போய் புல்லட் வேற எடுக்கணுமா? சத்தம். புல்லட் வேற நான் பாதி எடுத்துட்டேன். பேசாம நாம சரி புல்லட்டை வச்சு அடிச்சிடலாம், வேற வழி இல்லை. இன்னும் ஒரு புல்லட் இருக்குது. போய் அடிக்கிற அடியில் இனிமேட்டு சத்தம் போட. நாங்க மொட்டை நல்லா இருக்கிறேனா? வணக்கம்டா. அம்மா இவங்க ரொம்ப ஸ்கேரியான ஃபேமிலியாக இருப்பாங்க போல. முதல்ல இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிற வழியாக பார்க்கணும். இருங்க, என்னதுங்க இது? கண்ணாடி உடச்சி பார்க்கலாம், இருங்க. ஏய் குரோபரு, இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய அலப்பறை பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போய் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்குமே கிடைக்காத இடத்துல உள்ள ஆழமாக போட்டு வந்துடுவோம். இல்லைன்னா அந்த மொட்டை தலையை ஷார்ட் கன் எடுத்து என்னென்ன அலப்பறை பண்ண போகிறான்னு தெரில. சரி வாங்க மேலே போவோம்.
யாருமே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கின்னு போவோம். ஷெட்கியா எனக்கு தேவையில்லாது. ஏய் நம்ம பார்த்தோம்ல அந்த காயினு, அது இங்கே தான் யூஸ் பண்ணுமா? சரி மேலே போவோம். யாருமே வரல. அம்மே சொட்டா வருது. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பின்னாடி போயிடுவோம் பேசாம. திடீர்னு அது வந்து அடிச்சிச்சுன்னா எப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா. நான் என் கூண்டுக்குள்ளே தான்ப்பா இருக்கிறேன். க்ரோபார் கூட அங்கே தான்ப்பா இருக்கு. நான் எதுவுமே பண்ணலப்பா, என்னை விட்டுருங்கப்பா. நம்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வெளியே போயிடுவோமோ? போயிடலாம். அப்பா அடி நம்பி போயிட்டாங்கப்பா சாமி. என்னடா திருப்பி பாட்டு பாடுறாங்க? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பறந்து செல்லவா? பாட்டு பாடாமே வந்து நம்மள அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ என்னடா டே 4 மட்டும் சத்தியமா இன்னும் 2 days தான் கைஸ். சத்தியமா நல்லா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையின் பெரிய தும்பிக்கையால் நம்பிக்கை, யானையின் தும்பிக்கை நம் நம்பிக்கை, நம்பிக்கையின் தும்பிக்கை நம் தும்பிக்கை. ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டரை அழிக்கணும். இதெல்லாம் திறந்து பார்த்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் போவோம். தப் 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 தப். என்னடா இது? காயினு. சரி வாங்க நம்ம அந்த இடத்துல போய் ஜூஸ் வாங்கலாம். ஜூஸே 1 கிலோ ஜூஸ் 1 ரூபாய். 1 கிலோ ஜூஸ் 1 ரூபாய். மலிவு விலையில கிடைக்கிற ஜூஸே. ஜூஸே 1 கிலோ ஜூஸ் 1 ரூபாய். 1 கிலோ ஜூஸ் 1 ரூபாய். 1 கிலோ ஜூஸ் 1 ரூபாய். ஜூஸே மேல இருக்கே ஜூஸு. ஆமால பொம்பளை போய் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுப்பா. உள்ள போட்டுட்டே ஜூஸ் எங்கடா? என் ஜூஸை காணோம். என் ஜூஸ் எங்கடா? கிராணி நான் இது பாட்டு பாடுறாங்க மொட்டைன்னு போயிட்டாங்க. ஜூஸ் எங்கடா? சத்தியமா ஜூஸ் எங்கடி? அந்த தகர டப்பா உனக்கு எத்தால அடிப்பான்னு தெரியாது. என் ஜூஸ் தந்துரு. ட்ரெயின் டிக்கெட்டா? ஒருவேளை இந்த டிக்கெட்டை காமிச்சோம்னா நம்மளை விட்டுருமோ? இங்க விட்டுருச்சு. ட்ரெயின் டிக்கெட் காமிச்சோன்னே விட்டுருச்சு. இதுங்க சத்தம் போடும் தானே. அப்போ கிராணி வரும் தானே. அப்படின்னா கிராணி வரும்போது நம்ம ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறாங்க. கிராணி ட்ரெயினுக்குள்ளே வருதான்னு பார்க்கலாம். இங்கே தான் ஆக்சிலேட்டர் போடணுமா? இங்கே தான் போடணும் போல். நம்ம போய் எடுத்துன்னு வந்துடுவோம் அப்புறமேட்டு. இது என்னதுங்க சுவிட்சு? ஓ பசிலா என்ன? இல்லை பசில் மாதிரி தெரியல. இன்னும் நீங்கள் மிஸ்ஸிங்கு. இன்னும் 2 பொருள் தேவைப்படுது ட்ரெயின் எஸ்கேப் பண்ண. ஒன்று அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சு, இன்னொன்று ட்ரெயின் கீ. அது மட்டும் கிடச்சிச்சுன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை. இப்போ மேல் போ. அம்மே பைத்தியம் பிடிச்ச கிராணி வருது. கிராணி என்னடா சொன்ன? என்னையா பைத்தியம் பிடிச்சவன்? என்ன ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை. அம்மே கிராணிமா நான் அப்படிலாம் சொல்லலை. அம்மா என்ன நிஜமான உள்ள வந்துருச்சு? முடிஞ்சு டே 5 லாஸ்ட் டேவா? ஐயோ நான் வேற டே 7 8 10 வரைக்கும் போகும்னு பார்த்தா இது என்ன டே 5 முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ண உருப்படியான வேலை ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுனா ஆக்சிலேட்டர் கண்டுபிடிச்சது. மற்றபடி நான் எதுவுமே கண்டுபிடிக்கல. மற்றதெல்லாம் வேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன் சுத்தமாக. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிராணி விளையாடுறேன். அது எடுத்தோன்னே கிராணி 3. என்னடா அது?
ஏன் என்னடா 2 பேரும் சேர்ந்து வரீங்க, ஒன்றா வர மாட்டீங்கன்னு பார்த்தேன். ஏன் ஆல்ரெடி ஒன்றா பாட்டு பாடுறீங்க, ஒன்றா டான்ஸ் ஆடுறீங்க, இப்போ 2 பேரும் ஒன்றா போகிறீங்க. ஓ கிராணி அங்கே போகுது, கிராண்ட்பா வெளியே போயிட்டானோ. கிராணி துரத்தின்னு வருது. ஓடுறா 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 அட ஓடுறா ஓடுறா ஓடுறா. இருங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். நல்லா இருக்கு. என் கிராணியே நீ சொட்டன்னு சொல்லிட்டியா, உன்னை நான் விட மாட்டேன். ஐயோ என்னங்க கிராண்ட்பா வேற கத்தினே வரான். இப்போதான் நான் சொட்டேன்னு சொன்னதே கேட்டிருக்கேன்னா அவங்க எவ்வளோ பெரிய கில்லா, ஐ மீன் எவ்வளோ பெரிய லூஸு. இங்கே டெடி தானே போடணும், குரோவர் போட்டு ஆட்டலாம். இருங்க ஸ்லெண்டினாவா, டெடி பதிலாக இது உன் வீட்டில் தானே இது, உன் பாட்டி வீடு தானே இது. அப்போனா உன் பாட்டி வீட்டில் இருக்கிறது தானே இது. அப்போனா நீ யூஸ் பண்ணியிருக்க பொருள் ஆட்டினா நீ வந்துருக்கணுமே. இன்னைக்கு முடிச்ச மாதிரி தான். சரி நம்ம ஏதாச்சும் ஃபன் பண்ணலாம். யாருமே இல்லைல்ல, ஓகே. மேலே யாரும் போனாங்க. இந்த ரூம் நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். கக்கூஸு யாரும் உள்ளே வரக்கூடாது. பாடி போய் கை கழுவிட்டு வருவோம். நாங்கள் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவங்க க்ரோபார் போட்டு ரிப்பேர் பண்ணுவோம். இதனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிராணி துரத்துதுங்க. எனக்கு முடிஞ்சு போங்க. சரி நம்ம இதுக்குள்ளே போய் தப்பிச்சிடலாம். இதுக்குள்ளே தப்பிச்ச உடனே பேசாமல் ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினுக்கு போட்டு விட்ருவோம். டன் 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 டன். என்னங்க இது இன்னைக்கு நிம்மதியாக ஒரு நாள் பேய் கேம் விளையாடி இது கொஞ்ச நேரம் ரிலீஃபாக இருக்கலான்னு பார்த்தா ஓகே. இனிமேட் நம்ம வீடியோ வந்து கொஞ்ச நாளைக்கு வீடியோ வரும் கொஞ்ச நாளைக்கு வரும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாம் விஷயம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தனியாக விளையாடுற கேம்ஸ் எல்லாம் விளையாடின்னு இருந்தேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஆனால் நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க. ஐ மீன் தெரிங்க, ரொம்ப தெரிங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நான் என்ன கேம் பண்ணட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதா தான் நான் செய்வேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு தான் வியூ போகுது. வீட்டை விட்டு வெளியே போடாது, ஏன் வீடு படி போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் வீட்டில் இல்லைப்பா, நான் எப்பயோ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அதுவும் வந்து ஃப்ளைட் எஸ்கேப் பண்ணி போயிட்டேன். நான் வீட்டில் இல்லைப்பா. எனக்கு கிராணி 1ல் ஒரு கிளிச் இருக்குது. அதை நம்ம கிராணி 3ல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, இப்போ நான் குஞ்சு எந்திரிச்சிட்டேன். சரி இப்போ டக்குன்னு இந்த பட்டன் அழிச்சிட்டு டக்குன்னு கீழே வந்து உக்காந்துடலாமா? ஆமாம். ஐயோ லாஸ்ட் டைம் வேறு போட்டுச்சு. என்ன பண்ண போகிறாங்களோ. கிராண்ட்பா உனக்கு தெரியாதாடா, நான் உன் தூரத்து சொந்தம். என்னை இந்த மாதிரிலாம் அடிக்கூடாது. நான் உன் தூரத்து சொந்தம்டா. நான் உன் தூரத்து சொந்தம்டா. மொட்டை தலையா வருவேன், திருப்பியும் வருவேன், டியூஸ்டே அப்போ வருவேன். உங்களை எல்லாரையும் வச்சு செய்ய போகிறேன். சாரி மண்டே, டியூஸ்டே கிடையாது.